இப்போ நம்ம பச்சை மொச்சை குழம்பை பற்றி பார்க்க போகிறோம். பச்சை மொச்சை, வெந்தயம், பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, நல்லெண்ணெய், புளி, உப்பு. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் போதும். நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு. இந்த மாதிரி புளி சேர்த்து நம்ம செய்கிற குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் பயன்படுத்தினோம்னா நல்ல வாசமாக இருக்கும். நல்லெண்ணெய்ங்கிறது எள்ளிலிருந்து வர்றது தான். நம்ம அதாவது இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. எள்ளு அதாவது நல்லெண்ணெயை எள் நெய் அப்படிங்கிறாங்க. வெந்தயம், இந்த நல்லெண்ணெயில் அந்த வெந்தயம் நல்லா பொரியணும், நல்லா செவந்து வரணும். அதுதான் இந்த புளிக்குழம்புக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும். நம்ம அந்த தாளிக்கிறதுக்காக சேர்த்துற பொருட்கள் எல்லாமே ஒரு வகையான மூலிகை பொருட்கள் தான். இப்போ இதை வறுக்கிறப்போ பூண்டை 1-2 கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கணும். நான் இந்த பூண்டு பெருசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி போடுறேன். ஒருவேளை சின்ன பூண்டாக இருந்தது அப்படின்னா அதை அப்படியே போடலாம். அந்த நல்லெண்ணெயில் அந்த வெந்தயம் இந்த பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன வாட்டி, அதாவது பொன்னிறமாக வந்தது உடனே முழு வெங்காயத்தை போடணும். இந்த முழு வெங்காயமும் அந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் போட போகிறோம். முழு வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும் வெங்காயம். இந்த சமயத்தில் நம்ம வரமிளகா சொன்னோம் இல்லையா, வரமிளகா ஒரு 5 மிளகா, நம்ம காரத்துக்கு மிளகா தான் சேர்த்திக்க போகிறோம். முழு வெங்காயமும் நல்லா வதங்கும். இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து பூண்டும் இன்னும் நல்லா வதங்கிடும். வெங்காயம் வதங்கிருச்சுன்னா அந்த மேலே இருக்கிற தோல் ஒரு லேயர் அது அப்படியே கழுண்டு வரும். அதுதான் நல்ல பதம். அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துறோம். கருவேப்பிலை முன்னாடியே சூடான எண்ணெயில் போடாமல் கடைசியாக நம்ம கடைசியாக போட்டோம்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் அப்படியே ரீட்டைன் ஆகும். இப்போது நம்ம அந்த பச்சை மொச்சையும் கழுவி வச்ச பச்சை மொச்சையும் சேர்த்து வதக்கிடுறோம். இப்போது இந்த எண்ணெயிலேயே, அதாவது நல்லெண்ணெயிலேயே இந்த பச்சை மொச்சை ஓரளவுக்கு வதங்கிடும். வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம புளி தண்ணியை சேர்த்துட்டோம்னா அது வேகிறதுக்கு இன்னும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் ஓரளவுக்கு இதுக்கு வதங்கின வாட்டி கரைச்சி வச்ச புளியை அதோட சேர்த்துக்கணும். இப்போ அந்த புளி, இந்த பெருங்காயம் இதெல்லாம் சேர்ந்து, நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து இந்த பச்சை மொச்சை நல்லா வேகணும். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கணும். நம்ம இப்போ உப்பு போடக்கூடாது. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அப்புறமா உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இது குழம்பா இல்லாமல் ஒரு குழம்புன்னு சொல்ல முடியாதமாக ஒரு மாதிரி தொக்கு மாதிரி சேர்ந்து வரும். அந்த சமயம் கொஞ்சம் மஞ்சள். இப்போ ஏன் மஞ்சள் சேர்த்துறோம் அப்படின்னா, இதுவும் ஒரு வகையான மூலிகை தான். நல்ல ஆன்டிபயோட்டிக் உள்ள ஒரு விஷயம். இப்போ நாம் வரமிளகா சேர்த்துருக்கோம். இந்த வரமிளகாவில் இருக்கிற கெமிக்கல் குடலுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா நல்லா வந்துருச்சு. இந்த மஞ்சளினுடைய பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த கருவேப்பிலையோட மனம், இந்த நல்லெண்ணெய் வாசம் இதெல்லாம் சேர்ந்து வரும். அப்போ தான் இந்த புளிக்குழம்பு தயார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த பச்சை மொச்சையில் நம்ம புளி சேர்த்திருக்கிறனால நம்ம சிறுதானிய அரிசியில் செஞ்ச எந்த சோறாக இருந்தாலும் புளியோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வரகு சோறாக இருந்தாலும் சரி, குதிரவாளி சோறாக இருந்தாலும் சரி, சாமை சோறாக இருந்தாலும் சரி, இந்த பச்சை மொச்சை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும்.